அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு, மத்திய துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, இங்கிலீஷ் பேசுறது வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்து அது ஒரு அவமானமாக நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாடு முன்னேறணும், நாட்டு மக்கள் முன்னேறணும்னு நினைச்சாருன்னா ஆங்கில கல்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆங்கில கல்வி இருக்கிறதுனால தான் உலக அளவில் நம்ம போயிட்டு பயணம் செய்ய முடியும். அதில் வந்து நம்ம எல்லாரும் போய் பயணம் செய்கிறதுல அவருக்கு ஒரு பொறாமையாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அவர் பையன் மட்டும் போய் பல நாடுகளில் போயிட்டு வாழணும், இது பேசணும், பல விஷயங்களை வந்து அதில் வருமான தேடுதல் அவராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லாத்துலேயும் நம்ம தமிழர்களாக நம்ம போய் இருக்கிறோம்ல, அதில் அவருக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கும் போல இருக்குது. இங்கிலீஷ் வந்து காமன் லாங்குவேஜ், அது முக்கியம். அதை விட முக்கியம் அவர் சொல்கிற இன்னொரு கருத்துக்கு நம்ம ஏற்றுக்கிறோம். ஏன்னா தாய்மொழி முக்கியம். அந்த தாய்மொழியை வந்து எல்லோரும் பேசி தான் ஆகணும், எல்லோரும் எழுதி தான் ஆகணும். அதை விட ஒரு ஸ்டெப் முக்கியம், ஆங்கிலம் முக்கியம். ஏன்னா அந்த ஆங்கிலம் இருந்தால் தான் கம்யூனிகேஷன்ஸ், எல்லாரோட கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியும். வெறும் ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும் எல்லாத்தாலையும் எல்லாரும் செஞ்சிட முடியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் அதை கொண்டுட்டு போய் அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை அந்த இங்கிலீஷ்குள்ளே தான் இருக்குது. அதனால் நமக்கு அது தெரிய வேண்டிய ஒரு மொழியாக தான் நம்ம கருதுகிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வந்து இருக்கிறதுனால நம்ம எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்க வேண்டியன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா கூகுள் இருக்குது, எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜுக்கு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க என்ன பேசுகிறாங்களோ அவங்களும் நம்ம தெரிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி லாங்குவேஜ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இல்லை. இதை பற்றி பேசி அரசியலாக்கி இதனால் பயனடையணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லாமல் போகணும். தேவையில்லாத ஒரு பேச்சு தான் இது. மக்கள் மீதில் வந்து ஒரு வம்மத்தை தூண்டும் விதமாக இருக்குது. யார் என்ன சாப்பிடணுன்றதை அவங்க நினைக்கிறாங்க, யார் என்ன பேசணுன்றதை அவங்க நினைக்கிறாங்க, யார் என்ன உடை உடுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பிற்காலத்தில் வந்து யார் எங்கே இருக்கணுன்ற நிலையை அவங்க உருவாக்குவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது.